வணக்கம். டிஎஸ்ஜிஎஸ் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் டிஸ்கஷன், சைக்காலஜி டிபார்ட்மெண்ட் டிஸ்கஷன், ஆல் டிபார்ட்மெண்ட் கான்ஃபரன்ஸ் மீட்டிங். ஓகே. சோனாலிகா கம்பெனி மற்றும் லா ஸ்டுடியோ டிஸ்கஷன். சரி, ஸ்டேட்டஸ் டிஸ்கஷன். யதார்த்த ரீதியாக ஒரு மையம் அப்படின்றது தேவைப்படுது. அதனால் ஒரு டைரெக்டாக நான் சொல்கிறது தெளிவாக நிதான பொறுமை கேட்டுக்குங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு துறை மேலே விருப்பம் இருக்கும். அந்த மாதிரி எனக்கு மருத்துவத்துறை மேலே ஒரு ஈடுபாடு இருக்குது. ஓகே. ஒரு மனித உடல் எடுத்துக்கிறப்போ உணவு, நீர் மற்றும் போதுமானது அப்படின்றது கிடையாது. உளவியல் ரீதியான நிறையா விஷயம் இருக்குது. ஓகே. ஒவ்வொரு உளவியல் ரீதியான விஷயத்தையுமே சால்வ் பண்ணணும். அப்படின்றப்போ இந்த 90s கிட்ஸு 2K கிட்ஸ் அப்படின்ருக்கு. அதாவது போன ஜென்ரேஷன், இப்போ இருக்கக்கூடிய ஒரு ஜென்ரேஷன். அது ஜென்னி ஜெட்டுன்னு சொல்கிறாங்க. மொத்தத்தில் ஒரு புரியும்படியாக சொல்லணும் அப்படின்னா ஒரு 90 கிட்ஸு 2K கிட்ஸ் அப்படின்ற மாதிரி. ஆனால் 2K கிட்ஸோட ஓஎஸ் நல்லா தான் இருக்குது. என்ன கொஞ்சம் அப்டேட் பண்ணணும், அவ்வளோதான். ஓகே. ஏன் அப்படின்னா மனம் அப்படின்றதும் ஒரு உடல் மாதிரி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. அதனால் மனதால் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுமே அதை சமாளிக்கிறதுக்காக நம்ம ஆல்கஹாலையோ அல்லது வேறு எதனாவது ஒரு துணைநிலை தீர்வோ அல்லது மனதின் நிலையில் ஒரு தயக்கமோ ஒரு தீர்வாகாது. ஓகே. அதனால் நம்ம பேசிட்டோம் அப்படின்னா அது தீர்வு. ஓகே. சரி, என்ன தகவல் அப்படின்னா இந்த சோனாலிகா தான் அவனுடைய பிரதர் கண்ணனை ஓரளவுக்கு தோது பார்க்க சொன்னாங்க. அவன் பாட்டுக்கு கோயம்புத்தூரில் வேலை செஞ்சிட்ருந்தான். இவங்க சொன்ன ஐடியா ஃபாலோ செஞ்சு கடைசியில் வண்டியும் போயிடுச்சு, காசும் போயிடுச்சு, வீட்டில் இருந்த ஃபெசிலிட்டியுமே போயிடுச்சு. ஓகே. இப்போ என்ன ரிசல்ட்டு அப்படின்னா, இப்போ அந்த கரப்பாம்பூச்சியை பொறுத்த வரைக்கும் அவன் என்ன நினச்சிக்கிறான் அப்படின்னா மாயன் அப்படின்னு நினச்சிக்கிறான். இல்லை அப்படின்னா முருகன் நினச்சிக்கிறான். ஆனால் நான் மாயனும் இல்லை, நான் முருகனுமே இல்லை. அவன் மாயனுக்கே சரியான ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்ததில்லை. ஓரளவு முருகனுக்கு சுத்தமாக ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. முருகன் பொறுத்த வரைக்கும் ஒரு மூணாவது மனுஷன் மாதிரி. சரி, நம்ம மாயன் வீட்டில் இருக்கிறோம், ஓகே, நம்ம அவனை அனுசரித்து போனால் தான் நமக்கு தோதாகும். மாயனுக்கு யாரெல்லாம் தோதா இருக்காங்க அவங்கக்கிட்டலாம் நம்ம அனுசரித்து போகலாம், என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஒரு அனுசரித்து போகலாம் அப்படின்னு தான் அவர் நினச்சிருக்கா அப்படி. ஓகே. ஆனால் அதில் சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டுருச்சு. ஓகே. ஆனால் என்னிலை அப்படின்றது வேறு. ஓகே. ஆனால் இந்த தயக்கம், கூச்சம், சலனம், சங்கட்டம் இதெல்லாம் எதுக்கு அப்படின்ற ஒரு கொஸ்டினாக இருக்குது. என்ன தீர்வு அப்படின்னா, இப்போ நான் தான் போயிட்டு ஒரு பள்ளத்தில் விழுகிறேன் அப்படின்னா என்னை சார்ந்தவங்களும் எல்லாம் போய் பள்ளத்தில் விழுகிற மாதிரியான ஒரு நிலையாக தான் இருக்குது. இப்போ நான் தான் 4 விஷயம் கற்றுக்கணும், எனக்கு ஏதோ ஒன்று புரியணும், நான் ஓரளவு தோது பார்க்குறேன். என் கூட இருக்கிறவங்களும் அதே மாதிரி இருந்தாங்கன்னா எப்படி? ஓகே. அதனால் தீர்வு என்ன அப்படின்னா, இனிமேல் கரப்பாம்பூச்சியை பொறுத்த வரைக்கும் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. ஓகே. அடுத்து கேஷ் இன்வெஸ்ட்மெண்ட்டு கிடையாது. ஓகே. ஒரு வேளை ஏதோ ஒரு சூழ்நிலையில் கேஷ் இன்வெஸ்ட்மெண்ட் செஞ்சாலுமே டைம் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. ஓகே. தோதாகாத ஒரு நபர். ஓகே. சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. எல்லாமே ஆரம்பத்திலே சரி செய்யணும். ஓகே. நாளைக்கு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை, 1 லட்ச ரூபா காசு தேவைப்படுது. அப்போ வந்துட்டு கரப்பாம்பூச்சிட்டு ஒரு 5 லட்ச ரூபா காசு இருக்குது. இப்போ அவன்கிட்ட தான் நம்ம எதிர்பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கடைசி தருணத்தில் அவன்கிட்ட தான் நம்ம எதிர்பார்க்கணும். அப்போ கடைசி நேரம் பார்த்து அவன் தரமாட்டேன், தோதாகாது அப்படி சொல்லிவிட்டானா என்ன பண்ணுறது? வெறும் எக்ஸாம்பிளுக்கான ஒரு சுச்சுவேஷன் தான். ஓகே. ரியாலிட்டியாக கன்வெர்ட் ஆகிற சூழ்நிலை அமைஞ்சு அப்படின்னா ஏன் அப்படின்னா ஒருத்தரே நம்ம ஸ்பான்சர் பண்ணுறோம், ஒருத்தரே மெருகேற்றுறோம். கடைசி அவங்க நமக்கே ரிவீட் அடிச்சு விட்டாங்கன்னா எப்படி? இந்த சோப் நான் இங்கே கடைசி நேரத்தில் எல்லாத்தையும் கவுத்து விட்டுச்சு. ஆட்ஸு, மூவிஸு எல்லாம் செஞ்சு நல்லா சம்பாரிச்சிச்சு, கடைசியில் ஏமாற்றிட்டு போயிடுச்சு. அந்த மாதிரி கேரக்டரு. ஓகே. அதனால் தங்கமாக இருந்தால் என்ன, வெள்ளியாக இருந்தால் என்ன, வைரமாக இருந்தால் என்ன, எரர் தான். அதனால் தோதாகாது. இனிமேல் நோ டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஓகே. கேஷ் எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படின்றது தோதாகாது. ஓகே. அவ்வளோதான். இனிமேல் பிரதர் அப்படின்ற கேரக்டரே தோதாக மாட்டாங்க. ஓகே. மற்றபடி சொசைட்டியில் ஒரு 4 பேர் முன்னாடி வாங்க, வணக்கங்க,
ஒரு பெருமையாக பேசிக்கலாம். அது வேறு. உளவியல் ரீதியாகவும் அக ரீதியாகவும் ஒரு தேவை அப்படின்றப்போ, ஒரு லைஃபுக்கு ஒரு க்ரோத் அப்படின்றப்போ நமக்கு தோதாக மாட்டாங்க.